வெல்கம் டு சிட்டுக்குருவி கிச்சன். இன்றைக்கி நம்ம காளான் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 200 கிராம் காளான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலை மாவு, உப்பு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு விழுது, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள். வாங்க இன்றைக்கி நம்ம காளான் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காளான் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு, இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவுலாம் காளானில் கோட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கங்க. காளானை 4 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் முழு காளானை கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வைக்கலாம். பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒவ்வொன்றா போட்டு எடுக்கலாம். லைட் கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுக்கலாம். பரப்பி போட்டு கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. நம்ம இதை எடுக்கலாம். சுவையான காளான் 65 ரெடி. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.